ரோமியோ ஜூலியட் காதல் கதை. இத்தாலியில் வெரோனான்ற ஒரு அழகிய நகரம் இருந்துச்சு. அங்கே பகையாளியான 2 குடும்பம் வசித்து வந்தாங்க. கேபிலட் குடும்பமும் மாண்டே குடும்பமும். கேபிலட் குடும்பத்துக்கும் மாண்டே குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. 2 குடும்பமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படும். கேபிலட்டுக்கு ஒரு அழகான பெண் இருந்தா. அவள் பேர் தான் ஜூலியட். மாண்டேகுவுக்கும் ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் ரோமியோ. ரோமியோ கேபிலட் குடும்பத்தை சேர்ந்த ரோஸ்லின்ற ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு வந்தான். ரோஸ்லினோ அவன் காதலை மறுத்தா. ரோமியோ இதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தான். இந்த நேரத்தில் தான் ஜூலிய இத்தாலிய அரச குடும்பத்தை சேர்ந்த பாரிஸ் என்பவன் வந்து பெண் கேட்டான். கேபிலட்டுக்கும் இதுக்கு சம்மதம் தான். ஜூலியட்டை பாரிஸ்க்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் ரோமியோ ரோஸ்லினை பார்த்து தனியாக பேசலாம்னு மாறு வேடத்தில் போனான். கேபிலட் குடும்பத்தின் முக்கியமான விசுவாசியான டைபால்ட் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தான். டைபால்ட் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ரோமியோ ரொம்ப எச்சரிக்கையாகவே இருந்தான். ஜூலியட்டை பார்த்த உடனே அவளுடைய அழகில் மயங்கி அவளுடனே நடனமும் ஆடினான். இருவரும் மெய்மறந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் டைபால்ட் அரங்கில் ஒரு எச்சரிக்கை விடுத்தான். மாண்டே குடும்பத்துலேருந்து யாரோ விருந்துக்கு வந்திருக்காங்க, யாராவது அவங்கள பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டு ரோமியோவும் அவனுடைய நண்பர்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஜூலியட்க்கும் பாரிஸ்க்கும் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சுது. அன்று இரவு ஜூலியட்க்கும் ரோமியோவுக்கும் தூக்கமே வரல. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஜூலியட்டை பார்ப்பதற்கு ரோமியோ ஜூலியட் வீட்டின் அருகிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். ஜூலியட்டும் ரோமியோவை பார்த்தவுடன் புன்னகைத்தா. அந்த புன்னகையை காதலுக்கு சம்மதம்னு கருதி அங்கிருந்த காட்டுக்கொடி ஒன்றின் மீது கை வைத்து மேலே ஏறினான். பால்கனி வழியா உள்ளே போனான். ஜூலியட்டை சந்தித்தான். இந்த ரகசிய சந்திப்பு பல நாட்களாகவே தொடர்ந்துச்சு. பகலெல்லாம் தூங்கி இரவெல்லாம் இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாள் இந்த ரகசிய சந்திப்பு என்று மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள் ஜூலியட். 2 குடும்பத்துக்கும் பொது நண்பரான லாரன்ஸ் பாதிரியார்கிட்ட போய் காதலை சொன்னாங்க. இரு குடும்பத்துக்கும் உள்ள பகையை போக்க பாதிரியார் ஒரு திட்டம் தீட்டினார். பாதிரியார் இருவருக்குமே ரகசியமாக திருமணமும் செஞ்சு வச்சார். திருமணம் முடிஞ்சதும் இருவரும் அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இவர்களின் காதல் விவகாரத்தை தெரிஞ்ச கேபிலட் பிரபுவின் விசுவாசியான டைபால்ட் ரோமியோவை வாளால் வழிமறித்து சண்டைக்கு இழுத்தான். எதிராளியின் தலையை சீவினான் ரோமியோ. இதனால முதல்ல இருந்த பகை இன்னும் அதிகமாயிடுச்சு. இனி இந்த தப்பை இந்த ஊரில் யாரும் செய்யக்கூடாதுன்னு ரோமியோவை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்க. ஊருக்கு வெளியில் தீவு ஒன்றில் தனித்திருந்தான் ரோமியோ. ஜூலியட் வீட்டில் சிறைப்பட்டா. நிச்சயம் செய்யப்பட்ட பாரிஸுக்கும் ஜூலியட்க்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. பரபரக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பார்த்து கண்ணீரோடு போனா பாதிரியார்கிட்ட. பாதிரியார் தன்னிடம் இருந்த ஒரு மருந்து பாட்டிலை கொடுத்து, இதென்ன குடி, இதை குடிச்சேன்னா 48 மணி நேரம் உயிரற்ற உடல் போல உன் உடம்பு காணப்படும். நீ இறந்துட்டேன்னு சொல்லி உன்னை அடக்கம் செய்வாங்க. நாளை ஏற்பாடு செய்யவிருக்கும் உன்னுடைய திருமணமும் நின்றுடும். 48 மணி நேரம் முடிவதற்குள்ள நான் உன்னை வெளியில் எடுத்துடுவேன். இந்த தகவலை சொல்லி ரோமியோவையும் நான் வர சொல்கிறேன். 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழுங்க என்று கூறினார். திருமணத்தை நிறுத்த வேற வழி இல்லைன்னு நினச்சி பாதிரியார்கிட்ட அந்த மருந்தை வாங்கி அன்று இரவே குடிக்கவும் செய்கிறா. மறுநாள் ஜூலியட்டின் உடல் உயிரற்ற உடல் போல இருந்தது. இதை பார்த்ததும் ஜூலியட் இறந்து விட்டான்னு வெரோனா முழுவதும் பறைசாட்டினாங்க. இந்த நேரத்துல பாதிரியாரின் திட்டப்படி இந்த செய்தியை ரோமியோக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு தன் ஆட்களை அனுப்பிச்சாரு. ஆனா ரோமியோ அங்கே இல்லை. ரோமியோவுக்கு இந்த செய்தி எப்படி கொண்டு போறதுன்னு பாதிரியார் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜூலியட்டின் மரண செய்தி அதுக்குள்ள ரோமியோவுக்கு அவர்கள் நண்பர்கள் மூலம் தெரிய வந்தது. என் காதலி நேற்றிரவே இறந்துட்டாளா? அவளுடைய திருக்கால்களிலே நான் உயிரை விடணும் என்று குதிரையில் ஏறி புறப்பட்டான். போகும் வழியில விஷம் ஒன்றை வாங்கி வேகமா புறப்பட்டான். கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட இருந்த ஜூலியட்டை பார்த்தான். தடுக்க வந்த வீரர்களின் எலும்புகளை உடைத்து எறிந்தான். மரணத்தின் நிழலிலாவது அவள் மடியில் உறங்கலாம் என்று நினைத்து கையில் வைத்திருந்த விஷத்தையும் குடிச்சிட்டான். குடிச்சு இறந்தும் போனான். சற்று நேரத்துல தற்காலிக மரணத்தில் இருந்த ஜூலியட்டின் கண்கள் விழித்தன. பக்கத்தில் ரோமியோ விஷம் குடித்து இறந்ததை கேள்வியுற்று குற்ற உணர்ச்சியில வருந்தினான். அவனுடைய உதடுகளில் இருந்த விஷத்தை ஒரு துளியாவது மிச்சம் இருக்குமா என்று உதடுகளில் முத்தமிட்டு விஷத்தை இரவல் கேட்டா. ரோமியோவின் அருகில் இருந்த வாளால் வயிற்றில் குத்தி கொண்டு இறந்தாள். அற்ப மனிதர்களின் அதிகாரத்தால் செல்ல முடியாத காதல் கோட்டைக்கு குடியேறினார்கள் அந்த காதல் ஜோடிகள். இது உண்மை கதையல்ல, எழுதிய கதைதான்.
இருந்தாலும் இன்றைக்கும் ஏதோ ஒரு மூலையில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வரலாற்று காவிய காதல் கதைகளில் சந்திக்கலாம்.